நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். நான் அந்த சிறையை பத்தி பேசல, நான் உங்க சிறைகளை குறித்து பேசுகிறேன். உங்க வாழ்க்கையின் சிறைகளை குறித்து பேசுகிறேன். நீ நினைக்கிறாய் சந்தோஷமா இருக்கிறாய், நீ நினைக்கிறாய் மகிழ்ச்சியா இருக்கிறாய், ஆனால் நீயும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு சிறையிலே அகப்பட்டு கிடக்கிறாய். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. சிறைப்பட்ட மனுஷனுடைய நோக்கம், a purpose of a prisoner அப்படின்னா, சிறைச்சாலையிலே இருக்கிற எவனுக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் டாபிக், உங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கும் தொடக்கத்தில், ஆனால் போக போக இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சிறை பிடிக்கப்பட்டவர்கள், சிறைச்சாலையிலே இருக்கிறவர்கள், உண்மையான சிறையிலே அகப்பட்டு கிடக்கிறவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் அது கட்டப்பட்டதாக இருக்கும், அது லிமிட்டடாக இருக்கும், அது டிசிப்ளின்டா இருக்கும். அதற்கெல்லாம் இதான் முறை, இதான் முறை, இதான் முறை, இதான் உன்னுடைய உடை, இதுதான் உன் உணவு, இதுதான் உன்னுடைய ரெஸ்ட்ரிக்டட் டைம், இதுதான் நீ இந்த செல்லில் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி ஒரு மனுஷன் சிறையிலே போடப்படும் பொழுது அவன் முழுமையாய் கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். எந்த விதத்திலையும் அவனுக்கு ஒரு ஃப்ரீடமே கிடையாது. அவன் 4 செவுத்துக்குள் இருக்கிறான், 4 பெரிய செவர்களுக்குள் இருக்கிறான். அநேக பேர் அவனை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அநேக கேமராக்கள் இருக்கிறது. அவனுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸ், மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே லிமிட்டடா இருக்கும். அவன் அதிகமாக எதையும் செய்ய முடியாது, அதிகமான உணவை கேட்க முடியாது, அதிகாரம் பண்ண முடியாது, அவன் ஆளுகை செய்ய முடியாது, அவன் எங்கேயும் ஓட முடியாது, எந்த தவறும் செய்ய முடியாது. ஒரு சிறையில இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுதான் ஒரு சிறை மனுஷனின் வாழ்க்கை. அநேக முறை நான் இந்த நிறைய விதமான நான் இதில் பார்ப்பேன், இன்டர்நெட்ல பார்ப்பேன், இவனமான காரியங்களை நான் பார்ப்பது உண்டு. இந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி வாழுகிறார்கள், இவர்களுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு ஏற்ற வருடங்களை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, இவருடைய பனிஷ்மெண்ட் உள்ள கொடுக்கப்படுகிறது, இவர்கள் தவறுகளுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட். இவனமான சூழ்நிலை மத்தியிலே ஒரு சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கை, அவன் வெளியிலே வருகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையே அடிமைதனம், கட்டப்பட்டு சங்கிலிகள், கயிறுகள், அங்கே இருக்கிற சிறை, அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாரின் அதிகாரத்தில் அவர்கள் அடங்கி இருக்க வேண்டும். சிறை பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க ஹல்லேலூயா. அது ஏவண்ணமாய் தான் ஒரு மனுஷன் வெளியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் சிறை பிடிக்கப்பட்டவனாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வெளியிலே இருக்கிறவன் ஃப்ரீடமா இருக்கிறான் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? அவன் ஃப்ரீடமா இல்லை. அவன் மைண்ட் கட்டப்பட்டிருக்கிறது, அவன் கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அவன் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அவன் இருதயம் கட்டப்பட்டிருக்கிறது, அவன் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது, அவன் நிம்மதி கட்டப்பட்டிருக்கிறது, அவன் சந்தோஷம் கட்டப்பட்டிருக்கிறது, அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் கட்டப்பட்டிருக்கிறது. எங்கே போனாலும் அவன் கட்டுக்குள்ளே இருக்கிறான், ஃப்ரீடமா இருக்கிறான் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? எந்த மனுஷனும் இந்த பூமியிலே சிறையிலிருந்து வெளியிலே வாழ்கிறவன் அவன் விடுதலையோடு இல்லை. ஒரு விதத்திலேயாவது ஒரு விதத்திலே அவன் வாழ்க்கை சிறையின் வாழ்க்கையாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த சிறையின் வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒருவர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து அவளை விடுவிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை சீக்கிரமாய் வாசிக்க போகிறோம். ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு நான் எடுத்து காட்ட போகிறேன். ஒரு சில வேதத்தில் இருந்தது ஒரு சில காரியங்களை நான் எடுத்து சொல்ல போகிறேன். எப்படி எல்லாம் ஒரு சிலர் சிறையில் இருந்தார்கள், எப்படி எல்லாம் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்தார், எப்படி மாறினது, ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். 61வது ஏசாயா புத்தகம் 1வது வசனத்தை சத்தமா வாசிங்க. 61வது ஏசாயா புத்தகம் chapter 61 verse 1 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டும். இதே வசனத்தை, இதே வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தேவனுடைய ஆலயத்திலே போகும் பொழுது இந்த பகுதியை தான் வாசிக்க வைத்தார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா.
அவரிடத்துல ஒரு ஸ்க்ரோல் கொடுக்கப்பட்டது, ஒரு வேதம் கொடுக்கப்பட்டது, எழுத்தின் ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது என்னன்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. ஒரு பேப்பர் இருக்கலாம், ஒரு ஸ்க்ரோலா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து படிக்க வைக்கும் பொழுது இதே வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து படித்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். 61வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், இயேசு சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், நல்ல கவனிக்க வேண்டும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். கரலவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது இங்கே பேசும் பொழுது ஆண்டவர் ரோம அந்த சிறையை குறித்து பேசல. கரலவதி சொல்லுங்க ஆமென். ரோம சிறை இல்ல பெங்களூர் ஜெயில், இல்ல பீகார் ஜெயில், இல்ல அந்த ஜெயில் இந்த ஜெயிலை பத்தி இந்த காலவெளியில நான் பேசல. நான் அந்த சிறையை பத்தி பேசல. நான் உங்க சிறைகளை குறித்து பேசுகிறேன். உங்க வாழ்க்கையின் சிறைகளை குறித்து பேசுகிறேன். உங்க குடும்பத்தில் இருக்கிற சிறைகளை குறித்து பேசுகிறேன். வாலிபனே, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறைகளை குறித்து பேசுகிறேன். நீ நினைக்கிறாய் சந்தோஷமா இருக்கிறாய், நீ நினைக்கிறாய் மகிழ்ச்சியா இருக்கிறாய், ஆனால் நீயும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு சிறையிலே அகப்பட்டு கிடக்கிறாய். பார்ப்பதற்கு தான் நீ வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிறாய், பார்ப்பதற்கு தான் சந்தோஷமாய் பேசுகிறாய், பார்ப்பதற்கு தான் சந்தோஷமாய் சிரிக்கிறாய், பார்ப்பதற்கு தான் நன்றாய் உடுத்திக் கொள்ளுகிறாய். ஆனால் உன் மைண்ட், உன்னுடைய சிந்தை, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய முன்னேற்றம், உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய சரீரம், உன்னுடைய குடும்பம், உன் பிள்ளைகள் பல காரியத்திலே அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சிறையின் நடுவிலே வாழ்ந்து கொண்டுதான் உன் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறாய். காலையில எழும்பினால் சந்தோஷமா எழும்புகிறாயா? ராத்திரியிலே தூங்கும் பொழுது சந்தோஷமாய் தூங்குகிறாயா? மதியானம் சாப்பிடும் போது சந்தோஷமாய் சாப்பிடுகிறாயா? காலையிலே ஆரம்பிக்கிற பிரச்சனை இரவு வரைக்கும் ஓடுகிறது. வீட்டிலே ஆரம்பிக்கிற பிரச்சனை, மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு ஆரம்பிக்கிற பிரச்சனை, வேலைக்கு போகும் பொழுது ரோடெல்லாம் பிரச்சனை, நீ தொழில் பண்ணுகிற இடத்துல பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பெரிய ஆபீசர்ல இருந்து சிறியவன் வரைக்கும் பிரச்சனை, மீண்டும் திரும்பி வரும் பொழுது சொந்தங்கள் பந்தங்கள் பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. சிறையிருப்பிலே கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு இன்றைக்கு கர்த்தர் உன் சிறையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினது சிறையிலே இருக்கிறவர்களை என்ன செய்யும்படியாய்? விடுவிக்கும்படியாய். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் சங்கிலிகளை கர்த்தர் அறுக்க போகிறார். இன்றைக்கு உன்னுடைய நுகத்தடிகளை கர்த்தர் நீக்க போகிறார். இன்றைக்கு உன்னுடைய இரும்பு தாழ்பால்களை கர்த்தர் உடைத்து எரித்து சுட்டெரிக்க போகிறார். சிறைப்பட்டவர்களை சிறையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியாக. சொல்லுங்க ஆமென். இன்னொரு வசனத்தை வேகமாக நம்ம வாசிக்கணும். 2-3 வசனங்களை வாசித்தாதான் இந்த செய்திக்கு மற்ற பகுதிக்கு நான் போக முடியும். சொல்லுங்க ஹல்லேலூயா ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 102வது சங்கீதம் 19-20 வசனங்கள். 102வது சங்கீதம் 19-20 வசனங்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் கரலவதி. சொல்லுங்க ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நல்லா பாருங்க, என்ன பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. 102வது சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் கட்டுண்டவர்களின், கட்டுண்டவனா இருக்கிறாயா? இன்றைக்கு உன் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். என்ன நல்லா கவனிங்க, திரும்ப பாருங்க. இன்றைக்கு நீ கட்டுண்டவளாய் கிடக்கிறாயா? உன் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டியது. நல்லா கவனிங்க. நான் யாரோடு ஒருவரோடு பேசி கொண்டிருக்கிறேன். என் ஒரு வார்த்தையும் யாருக்கோ ஒருவருக்கு வந்து இந்த காலவெளியில் சேர போகிறதா? சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்க வேண்டியவ, திருமணம் ஆனது நல்லா இருக்க வேண்டியவ, நீ நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகள் நன்றாய் வளர வேண்டியவர்கள். ஆனால் நல்ல கவனிக்க வேண்டும், இந்த நாட்களில் கட்டுண்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு நல்ல கவனிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களுடைய பெருமூச்சுக்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பெருமூச்சுக்கள் என்று சொன்னால் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்.
உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். வாக்குக்கு அடுங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காய் பரிந்து பேசுகிற தெய்வம் நம் நடுவில் இருக்கிறாய். ஆனா நீ ஜெபித்து அழுகிறாயே, நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறாயே, நீ துக்கத்தில் இருந்து அழுகிறாயே, நீ வேதனையிலே அழுகிறாயே, உன் வியாதியிலே அழுகிறாயே. ஐயோ எனக்கு ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பலவீனம் எனக்கு, ஏன் இந்த நோய் எனக்கு, ஏன் இப்படிப்பட்ட விரோதிகள்? என் கர்த்தர் சொல்லுகிறார், கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. சொல்லுங்க, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். காலையிலே ஜெபிக்கிறவர்கள், இரவிலே ஜெபிக்கிறவர்கள், மத்தியானத்திலே ஜெபிக்கிறவர்கள், வியாதியின் படுக்கையிலே கிடந்து ஐயோ என்னால் எழும்ப முடியல, கொஞ்சம் எழும்பி கொஞ்சம் காஃபி எடுத்து ஒரு டேப்லெட்டை போட நினைக்கிறான், முடியல, வீட்டில் யாருமே இல்லை, நான் தனியாக உட்கார்ந்து கிடக்கிறேன், என்னால் எழும்ப கூட முடியல, என் பெட்ல இருந்து வெளியில வர முடியல, டாய்லெட்டுக்கு போக பயமா இருக்கிறது. ஏன்னா டாய்லெட்ல உட்காரும் பொழுது நான் விழுந்துட்டேனா, எனக்கு அடிபட்டுட்டேனா என்ன ஆகிறது? என் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன்னுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு உன் சிறையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பெருமூச்சு, நீ செபிக்கிறத விடாத, தேவனிடத்தில் கேட்கிறத விடாத, ஆபத்தான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார், அவரை நீ மகிமைப்படுத்துவாய். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்தல் கொடுப்பேன், நீ அறியாததுமான எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன். பெருமூச்சுக்கள் சொல்லுங்க ஆமென். வாசி என்ன சொல்லு வசனம் சீக்கிரமாக. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், நல்ல கவனிக்க வேண்டும். அடுத்தது, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களின் விடுதலையாக்கவும். கல்லும சொல்லுங்க ஆமென். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை தேவன் என்ன செய்ய? விடுதலையாக்கவும். சொல்லுங்க ஆமென். எதுக்கு நியமிக்கப்பட்ட? கொலைக்கு. எதுக்கு நியமிக்கப்பட்ட? கொலைக்கு நியமிக்கப்பட்ட. கொலை என்று சொன்னால் மரணம். மரணத்திற்கு நியமிக்கப்பட்ட உன்னை என் தேவன் என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, பின்னால சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கொலைக்கு நியமிக்கப்பட்ட, வியாதிக்கு நியமிக்கப்பட்ட, சபிக்கப்பட்ட, உன் வாழ்க்கையில நீ எல்லாவற்றையும் இழந்து போன உன்னை கர்த்தர் இன்றைக்கு விடுவித்து உன் தலையை கர்த்தர் நிமிர செய்ய போகிறார். உன்னுடைய தலையின் மேலே கர்த்தருடைய எண்ணெய் ஊற்றப்பட போகிறது, கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்பட போகிறது. உன் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர் உன் பாத்திரத்தை என் ஆண்டவர் நிறைவாக்க வல்லவர். கொலைக்கு நியமி பிசாசு விட்ட சாபம் எல்லாம் இன்றைக்கு மறைய போகிறதா? சொல்லுங்க, கொலைக்கு நியமிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் என்ன செய்ய போறார்? சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்படி சும்மா இப்படி தலைமையில கையை வைங்க, முடிய போட்டுருமோ அமுக்காதீங்க, கலறிடும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, என் மேல எவன் விட்ட சாபமோ, என் குடும்பம் விட்ட சாபமோ, என் மாமங்காரன் விட்ட சாபமோ, என்னுடைய அண்ணன் விட்ட சாபமோ, எதிர் வீட்டுக்காரன் விட்ட சாபமோ, பின்னால் வீட்டுக்காரன் விட்ட சாபமோ, நான் வேலை செய்கிற இடத்துல எவனோ என்னை சபிச்சான், அந்த சாபம் எல்லாம் இப்போ சொல்லுங்க சத்தமா, என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போ. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். கொலைக்கு நியமிக்கப்பட்ட எல்லா சாபம், நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க தலையின் மேல் இருக்கிற சாபத்தை இன்றைக்கு இப்ப நான் நீக்குகிறேன். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபத்தை கர்த்தர் இன்றைக்கு இப்ப நீக்குகிறார். உன் பிள்ளையின் மேல் இருக்கிற சாபத்தை என் கர்த்தர் இப்ப நீக்குகிறார். உன் மகளின் மேல் இருக்கிற சாபத்தை என் கர்த்தர் இப்ப நீக்குகிறார். நீ நல்லா இருக்க மாட்ட, நீ சீக்கிரம் செத்து போவ, உன் பிள்ளை நல்லா இருக்காது, ஆக்சிடென்ட் ஆயி சாவா. ஏய், நீ என்னடா சாபம் விடுறது? என் ஆண்டவர் சொன்னாரு, சாபத்தை நீக்கிட்டாரு. கல்லவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. சாபம் போயிருச்சு, இனிமே ஆசீர்வாதமா இருக்க போகிறேன். இன்றைக்கு என் முகம் கலகலகலகவென்று இருக்க போகிறது, என் முகம் பிரகாசிக்க போகிறது, என் முகம் சூரியனை போல் பிரகாசிக்க போகிறது. நான் படிப்படியா ஏறிக்கொண்டே இருப்பேன். என் காலை பிடிச்சி அவனை இழுக்க வந்தாலும் நான் ஏறிட்டு போயிட்டே இருப்பேன். நான் கட்டிக்கிட்டே இருப்பேன், நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன், நான் வளர்த்துக்கிட்டே இருப்பேன். என் மரத்துல கனி
கரைகளை தட்டி சொல்லுங்க, என் மரத்துல கனிகள் விழுந்து கொண்டே இருக்கும், நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் காரியத்திற்கு போகணும். சொல்லுங்க ஆமென். இந்த சிறை வாழ்க்கை எல்லாருக்கும் வேதனை தான். சொல்லுங்க ஆமென். ஆனா சிறைக்கு பின் ஒரு மகிமை இருக்கிறது. கனவு சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும், வேகமாய் கடந்து செல்லலாம். சொல்லுங்க ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். 146வது சங்கீதம் 7வது வசனம். 146 7வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. என்ன சொல்லுகிறது? அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு. நல்ல கவனிக்க வேண்டும். தமிழிலே எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறதோ, இங்கிலீஷ்ல அங்கெல்லாம் பிரிசனர்ஸ் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப தமிழ்ல எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தமிழ் வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் இந்த பிரிசனர்ஸ் என்கிற வார்த்தையை இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிறார். சொல்லுங்க, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அதுக்கு பின்பதாக கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒடுக்கப்பட்டு பசி உள்ளவர்களாய் கட்டுண்டவர்களாய் இருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். எவ்வளவாய் நீங்கள் பாடுகளுக்குள் போகிறீர்களோ, அடுத்தது உங்களுக்கு வெற்றி, அடுத்தது உங்களுக்கு மகிமை. சொல்லுங்க ஆமென். பாடுகள் இல்லாமல் கர்த்தருடைய மகிமை இல்லவே இல்லை. கர்த்தரை சொல்லுங்க ஆமென். நீங்க நல்லா இருக்கணுமா, கொஞ்சம் பாடுகளுக்குள் போங்க. சொல்லுங்க ஆமென். ஆனா பாடுகளுக்குள் போகும்போது ஆண்டவரை தூஷிச்சிடக்கூடாது, ஆண்டவரை வெறுத்திடக்கூடாது, ஆண்டவரை ஒதுக்கி தள்ளிடக்கூடாது, ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது, வேதம் வாசிக்காம இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கக்கூடாது. எனக்கு பலவீனம் வந்துட்டு நிறைய நேரத்தில் என்னால் முடியறதில்லை. இப்படி பேசுகிற ஒரு மனுஷன், இப்படி ஓடுகிறவன், நல்லா கவனிக்கணும். இரவும் பகலும் அங்கே மலேசியா போயிட்டு சிங்கப்பூர் வரணும், திரும்ப போகணும், திரும்ப அங்கே போகணும், இங்கே போகணும். பயங்கரமான கேட்குறீங்க. என் ட்ராவல் கேட்டேன், ஸ்கெட்யூல் கேட்டேன். நீங்கள் முடியாது பாஸ். ஆசைவே சொல்லியிருக்காங்க நிறைய முறைமா, யூ டூ மச் ஸ்லோ டவுன் ப்ளீஸ். சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்க வேண்டும். அப்படி வரும் பொழுது நான் ஊழியத்தை விட மாட்டேன். கர்த்தர் சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ நான் ஊழியக்காரன், நான் போய் பின்னால் உட்கார முடியுமா ஒரு சேர் போட்டு? இப்போ என் சபைக்கு நான் போகிறேன், மலேசியாவில் சிங்கப்பூரில் போகிறேன். ஐயோ இன்னைக்கெல்லாம் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, முட்டியெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, தொண்டையெல்லாம் கரந்து சொல்லிட்டு நான் பின்னாலே இப்படி உட்காந்துன்னுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்ன மாதிரி ஒரு கேடுகட்ட ஊழியக்காரன் எவனும் இருக்க மாட்டான். அப்படியெல்லாம் நான் இருக்க முடியாது. நான் செத்தாலும் பலிபீடத்தில் தான் சாகணும். எனக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் பலிபீடத்தில் தான் வரணும். சொல்லுங்க ஆமென். நேரத்தோடு மேலே போவேன், நேரத்தோடு உட்காந்துருப்பேன். ஏன்னா இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு கனமான ஊழியம். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தில் கூட 10 பேர் வந்துடுவாங்க. அன்னைக்கு தான் நிறைய பேர் வராங்க ஜெபத்துக்கு. அந்த கையை நீட்டி போன வாரம்லாம் இந்த கையை எனக்கு தூக்கவே முடியாமல் அப்படியே கையை என்னமோ ஆயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் 2 நாள் திரும்ப ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். டேப்லெட் எடுக்கல, நான் எதுவும் மசாஜுக்கு போகல, நான் எதுவும் பண்ணல. 2 நாள் திரும்ப ஆண்டவர் எனக்கு முழுசா ஆண்டவர் சுகத்தை கொடுக்க. ஏன்னா நல்லா கவனிங்க, அவ்வளவு நாம் யூஸ் பண்ணுகிறோம், அவ்வளவாய் ஜெபிக்கிறோம், அவ்வளவு பேருக்கு ஜெபிக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். என்ன செய்தாலும் கர்த்தருடைய காரியத்தை விடவே கூடாது, தேவ பிரசன்னத்தை விடக்கூடாது. ஏன்னா உங்க சிறைக்கு அடுத்தது ஒரு மகிமை காத்திருக்கிறது. இப்போ யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை குறித்து பேச போகிறேன். சொல்லுங்க ஆமென். யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் வரலாறை குறித்து கொஞ்சம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வேகமா டக்குன்னு வாசிக்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டிருந்தான். இருக்கும் சிறைசாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைசாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். அவன் மேல் கிருபை வைத்து. சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்க இருக்கும்போது? சிறைச்சாலை. இல்ல, இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய இம்பார்ட்டன்டான ஒரு நோட் என்னன்னா, அவன் எங்க இருக்கும்போது?
சிறையில இருக்கும் பொழுது அவனின் மேல் கர்த்தர் என்ன செய்தார்? கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு, அது முன்பதாக அந்த தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைசாலை தலைவன் சிறைசாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. சிறையிலே ஒரு லீடர் ஆயிட்டார். சிறையிலே ஒரு லீடர் ஆனவன் யோசேப்பு. சிறையிலே தலைவனாய் இருந்தான், உண்மையாக இருந்தான். இப்போ அடுத்தது அவன் எகிப்திற்கு அடுத்த 2வது தலைவனாய் கர்த்தர் அவனை மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார். இதுதான் சத்தியம். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அவன் நல்லவன் தான். யோசேப்பு கெட்டவனா? அவன் சிறு பையன், அவன் நல்லவன், வாலிபன், அழகுள்ளவன், பர்சனாலிட்டி, அவன் பாடி, அவன் அழகு, அவன் முகம், அவன் முடி எல்லாம் பார்த்து போர்த்திபா என்கிற ராணுவ தலைவனின் மனைவி ஒரு முறை இவன் ஏதோ பணிவிடை செய்ய போனான். அவள் பிடித்து இழுத்தாள் துணியை. துணியும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம் என்று சொல்லி துணியை அவள் கரத்திலே, இந்த சட்டையை இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சுப்பாவா இல்ல ஏதோ ஒரு ஆடையா அவன் கரத்தில் கொடுத்து விட்டு இவன் வெளியிலே ஓடினான் நிர்வாணத்தோடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை அவள் குற்றமாக எடுத்து சொல்லி யோசேப்பை கொண்டு போய் சிறையிலே போட்டார்கள். ஆனா யோசேப்பின் மேல் கர்த்தர் என்ன செய்தாராம்? கிருபை வைத்து சிறைசாலையின் தலைவர்களின் மத்தியிலே அவனுக்கு என்ன உண்டானது? தயவு உண்டானது. அவன் சிறையிலே வைக்கப்பட்டிருந்த அநேக பேருக்கு அவன் என்னவாய் மாறினான்? கல்லவ சொல்லுங்க ஹல்லேலூயா. ஐயா நல்ல கவனி. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்த நம்ம என்ன செய்வோம்? இவன் நல்லவன், கெட்டவர்களுக்கு நடந்தால் பரவாயில்ல, நல்லவன். ஆனால் நல்ல கவனிங்க, இதான் கடைசி சிறை அவனுக்கு. கல்லவதி சொல்லுங்க ஆமென். This is the last prison. This is the last prison. உங்களுக்கு இதான் கடைசி சிறையா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில இப்பொழுது நேரிடுகிறது கடைசி சிறையா இருக்கலாம். ஆனா இந்த சிறையின் நடுவிலே கர்த்தருக்கு உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களின் மேல் தயவு காட்டுவார். கர்த்தர் உங்களின் மேல் கிருபை காட்டுவார். கர்த்தர் உங்களின் மேல் இரக்கம் காட்டுவார். அடுத்தது நீங்கள் வெற்றி சிறந்து நிற்பீர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்த நாள் இவனுக்கு ராஜாவின் பக்கத்திலே 2வது தளபதியாய் இருக்கிறான். அடுத்த தளபதி யார் என்று சொன்னால் யோசேப்பு. ராஜா சொன்னான், நான் என்ன செய்கிறது யோசேப்பு? நான் என்ன கொடுக்கிறது? எல்லாருக்கும் நீயே கொடு. தலைவன்மா நீதான், நீ கொடு எல்லாருக்கும். சிறையில் இருந்தவன், ஆனால் சிறையில் இருக்கும் பொழுது அவன் கர்த்தருக்கு பயந்து இருந்தான். அடுத்ததாக ஒரு நபரை குறித்து சீக்கிரமாய் நாம் பார்க்க போகிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. வாசிக்கலாம் சீக்கிரமாக. மத்தேயு 14வது வசனம் அப்படியே வேகமா வாசிட்டு போங்க. ஏரோது அவனை கொலை செய்ய மனதாய் இருந்தும். ஏரோது யாரை கொலை செய்ய மனதாய் இருந்தும்? இது யார் இவன்? யோவான் ஸ்நானன். டக்குன்னு சொல்லுங்க, யார் இவன்? யோவான் ஸ்நானன். பைபிள்ல யார் இவன்? இந்த பகுதி எடுத்துக்கொண்டாலே டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். இவன் யாரு? யோவான் ஸ்நானகன். கிறிஸ்துவுக்காக வழிகளை என்ன செய்தவன்? ஆயத்தம் செய்தவன். ஏரோது ராஜாவுக்கு பிறந்த நாள் வந்தது. அவங்க மகள்கிட்ட போய் கேட்கிறான் ஏரோது, மகளே என் பர்த்டேக்கு உனக்கு என்ன பிரசன்ட் வேணும்? மக பார்த்துக்கோ சொல்றா. அவன் சிறையில் இருக்கிறான ஒருத்தன். அவன் யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனின் தலையை வெட்டி கொண்டு வா அப்பா. ஏரோது போய் தலையை வெட்டி கொண்டு வந்தான், தீர்க்கதரிசியின் தலையை. அவனும் சபிக்கப்பட்டவன், அவன் பிள்ளையும் சபிக்கப்பட்டவன். இப்ப பேதுரு சிறையில் இருக்கிறான். அவன் நல்ல காரியத்திற்கு சிறைக்கு போனான். கர்ணமதி சொல்லுங்க ஹல்லேலூயா. சிறையில் இருக்கிறவனை கர்த்தர் எப்படி விடுவிக்கிறார் என்று சொல்லி இதில் பார்க்கும் பொழுது, இவன் சிறையில் கட்டுண்டவனா இருக்கும் பொழுது ஒரு இரவு தேவதூதன் வந்தானாம். சொல்லுங்க ஆமென். அடுத்த நாள் புளிப்பில்லாத பஸ்கா பண்டிகை. இந்த புளிப்பில்லாத பஸ்கா பண்டிகை ஒரு நாள் பண்டிகை இல்லை, இது 7 நாள் பண்டிகை. கலவை சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ 7 நாள் பண்டிகை நடக்கிறது. 7 நாள் பண்டிகைக்கு இப்போ இந்த இரவு கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்யாம போனா 7 நாளுக்குள்ளே இவனுடைய உயிரை போயிடும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது இவன் சிறையில் படுத்து கொண்டிருக்கிறான். அடுத்த நாள் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்று சொல்லும் போது யாரையும் சிறையிலிருந்து வெளியெடுக்கக்கூடாது, சிறைக்கும் போடக்கூடாது, ரோம அரசாங்கத்தின் சட்டம். அந்த படுத்து கொண்டிருக்கும் போது ஒரு தேவதூதன் உள்ளே வந்து பேதுருவை எழுப்புகிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா.
எழுப்பி சொல்லுகிறோம், அறையை கட்டிக்கொள். சொல்லுங்க ஆமென். உன் ஷூவை மாட்டிக்கொள், பாதரட்சியை மாட்டிக்கொள். சொல்லுங்க ஆமென். அங்கே ரோம அரசாங்கர்கள் இருக்கிறார்கள், சேவகர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இப்பொழுது பேதுருவை தேவதூதன் அந்த சிறை கதவிலிருந்து வெளியில கொண்டு செல்லுகிறான். கர்ணவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னுடைய கேள்வி எப்படின்னா, சிறைகளை அடைக்கப்பட்டிருக்கும் தேவதூதன் எப்படி போனான்? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்ணவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தேவன் எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்ணவதி சொல்லுங்க ஆமென். சிறையின் கதவிலிருந்து வெளியே போகிறான், சிறையின் மேன் கதவிலிருந்து வெளியே போகிறான். வெளியே போய் அவன் ரோட்டிலே 2 பேரும் நடந்து போகிறார்கள். கர்ணவதி சொல்லுங்க ஆமென். இது நடுவில் யார் யாருக்காக ஜெபம் பண்ணுகிறது? யார் யாருக்காக ஜெபம் பண்ணுகிறது? சபையார் யாருக்காக ஜெபிக்கிறார்கள்? கர்ணவதி சொல்லுங்க ஆமென். சிறை பிடிக்கப்பட்ட பேதுருவுக்காக ஜெபிக்கிறார்கள். சபையின் ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. சபையின் ஜெபத்திலே அற்புதம் நடக்கிறது. சபையின் ஜெபத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். பேதுருவும் தேவதூதனும் நடக்கிறார்கள். பாதி ரோடு வந்துட்டாங்க. திரும்பி பார்க்கிறான், தேவதூதனை காணோம். நீ சுகமாய் போகிற வரைக்கும் தேவதூதன் உன்னோடு வருவான். நீ சுகமாய் இருக்கும் வரையும் கர்த்தர் உன்னோடு கூட வருவார். அல்லவர் சொல்லுங்க ஹல்லேலூயா. பாதி தூரம் போய் திரும்புறான் பேதுரு. பேதுரு திரும்பி பார்க்கிறான், தேவதூதன் இல்லை. நேரா எங்கே போனான் தெரியுமா? மரியாள் வீட்டு ஜெப வீட்டுக்கு போனான். கலவ சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வீட்டுக்கு போகிறான். அந்த இடத்துல ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவனுக்காய் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். நேராய் அந்த வீட்டுக்கு போய் அவன் நின்று கேட்கிறான். அவர்கள் ஜெபிக்கிறார்கள். கதவை திறந்த உடனே இதோ பேதுரு வந்து விட்டான். அப்போஸ்தலன் பேதுரு வந்து நல்ல கவனிக்க வேண்டும். அவர்கள் ஜெபம் சிறையில் இருக்கிறவனை வெளியிலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. எல்லாரும் எழுமையிலுங்க கர்த்தருடைய சமூகத்தில். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் எதெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கிறதோ கர்த்தர் அதை வெளியிலே கொண்டு வர வல்லவராயிருக்கிறார்.